ஜெஸ்ஸி அக்கா உங்க பாசக்கார அண்ணன் தான். ஆமா தங்கச்சிமா. ரகுமானின் பாசக்கார தங்கை. எங்க பாசக்கார அண்ணாவா சொன்னாக்கா, ஏன் மாமா நான் உனக்கு தம்பி அல்ல, உன் தங்கை மகன் அதாவது மாப்பிள. சரி மாப்பிள, சரி மாப்பிள. நல்லா இருப்போம் மாப்பிள. எங்க இருந்தாலும் நல்லா இருப்போம் மாப்பிள. குழந்தை குட்டியோட நல்லா இருப்போம் மாப்பிள. உங்க பேர பிள்ளை வரைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும் மாப்பிள. ஓகே அண்ணா. சுபா தங்கச்சிமா. ஓகே, ஓகே, ஓகே. என்னமோ சொல்லிட்டு இருந்தேனே என்ன சொன்னமா? அது யாரு? ஹஸ்பண்ட் தான? அந்த இதுலலாம் வராரு ஹஸ்பண்ட் தானே அது? எங்க ஹஸ்பண்ட் தான். ஒண்ணும் சொல்ல மாட்டார்ல? இல்ல ஒண்ணும் சொல்லல. ஓகே. ஏன்னா ஃபர்ஸ்ட் இந்த லைவ் இதெல்லாம் வரணும் தான் ஹஸ்பண்டோட முழு ஒத்துழைப்பு இருக்கணும். இல்ல மாரி இப்ப எனக்கெல்லாம் என் பொண்டாட்டி இருக்காரு. பயந்துட்டு வந்து இப்படி போடுறா. இருந்தாலும் அவ வந்து நான் போற லைவ்ல இருந்து நோட் பண்ணுவா. ஜெசிமா தங்கச்சி லைவ் போடுறேன்னா, ஜெசிமா தங்கச்சி லைவ் எல்லாம் வந்து நோட் பண்ணுவா. ஆ. அதுக்காக சொல்ல வரேன். அதான், அதான். அனார்களி அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ணா. வலைக்கும் சலாம் அனார்களி. வா அனார்களி. எங்க போனா அன்னைக்கு? வந்து நம்ம ஊரு ரதம் இது போயிட்டு இருக்கு. அப்ப ஜெசிமா தங்கச்சிமா மேல வந்து விளக்கம் குடுக்குறாங்க. நீ சத்த அந்த இதுல மேல வந்தினாக்கா, இது பெரிய ரதம், இது சின்ன ரதம், இது அப்படின்னு குடுக்கலாம்ல? அனார்களி எங்க ஊர் புள்ள ஃபர்ஜானா. காரைக்கால். நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க அண்ணா? நல்லா இருக்கும். கொஞ்சம் படிங்க எல்லாத்தையும். அன்னார்களி கேக்குறாங்க. எப்படி இருக்கீங்க அண்ணான்னு கேக்குறாங்க உங்கள. அது நான் சொல்லிக்கிறேன். நீங்க எப்படி படிக்கிறதுன்னு தெரியல. அத படிங்க. அதுக்காக தான் கூப்பிட்டேன் மேல. சரிங்க அண்ணே. எனக்கு என்னமோ உள்ள ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருக்கு. அது 2, 3 நாள் அப்படிதான் இருக்கும். அண்ணா. நல்லா இருக்கேன் ஃபர்ஜானாமா. நீ அன்னைக்கு லைவ் போட்டியா? நான் லைவ் போட்டேன். ஒரு 6 மணி வரைக்கும். ஒரு 4, 5 மணிக்கு சார்ஜ் போயிட்டு அதோட டைம் என்னன்னா லைவ் எப்பயுமே போடுறது எப்ப டைமிங் எதுவும் இருக்கா? ஹாய் அக்கா அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. வலைக்கும் சலாம். நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அன்னார்களி. நான் நல்லா இருக்கேன். மனோகர் சார். சுபானு என்னுடைய அன்பு தங்கை. அவங்களும் இதுதான். சென்னை அவங்க. ஆமா சுபான். அனார்களி பேர் வந்து ஃபர்ஜானா. ஆமாண்ணா போட்டேன். கொடி ஏத்துற வரைக்கும் போட்டியா? என் செல்லு சுவிட்ச் ஆஃப் ஆயிட்டு. சேட்டா அம்மா ஃபோன் பண்ணிட்டு இருக்கோம். டின்னர் டைம். கண்டிப்பா வாங்க சேட்டா. இவ்வளவு நேரம் கேரளால வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ஆச்சு. தேங்க் யூ. பானு. சகிலா பானு. நான் பானுன்னு ஷார்ட்டா அதுல வச்சிருக்கேன் நானு. உங்க நேம் என்ன அக்கா? பானு சைலா. ஏற்கனவே நம்ம சைலா ஒண்ணு வருமே எங்க மாமா பொண்ணு. அனார்களே. அதனால சகிலான்னு சொல்லாம பானுன்னு சொல்லி கொடுத்திருக்கேன். பானுங்கிறதே நல்லா தான் இருக்கு. ஏற்கனவே இங்க ஒண்ணு இருக்கு. எந்த ஊர்னு கேக்குறாங்க. திருச்சி. திருச்சிராப்பள்ளி. நத்தர் சா தர்காவுக்கு போகும்ல ஃபர்ஜானா தான். அது போற பாதையிலே தான் இருக்கும். நீங்க காரைக்கால்ல இருந்து எங்க வீடு தாண்டி தான் நீங்க நத்தர் சாப்பள்ளி வாசலுக்கு போய் ஆகணும். திருச்சி நத்தர் சா ஃபேமஸ் தானே அது? அண்ணா என்ன ஐயோ இல்ல தங்கச்சி. இன்னொன்னு வரும்ல நம்ம காரைக்கால் நம்ம ஷாமா லைவுக்கு வரும்ல. நாகூர் ஷாமா லைவுக்கு. அனார்களி தெரியாதா உங்களுக்கு? எம்ஆர் சகின்னு வரும்ல. அது பேர் சைலா பொண்ணு. எங்க மாமா பொண்ணு தான். இங்க இருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ல தான் இருக்கு. அது நான் பேச்சுவார்த்தை இல்ல. அததான் சொன்னேன். அது சேனல் அது இப்போ நோட் பண்ணிட்டு தான் இருக்கோம். மச்சானோட சேனல் எப்படி போயிட்டு இருக்குன்னு நோட். நம்ம ஷாமா சேனல்ல வரும் பாரு. தெரியாதா உனக்கு ஃபர்ஜானா? பானு சிஸ்டர். நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி சிஸ்டர் இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஓகே சரி அனார்களி நான் வந்து அந்த பெரிய கூட்டுல இருந்து போடுவான் நைட்டு 7ஆம் தேதி நைட்டு. நீ உன் லைவ் முடிஞ்சுன்னா உன் லைவ் நானும் வரேன். நான் 2, 3 செல்லு வச்சிருப்பேன். முடிஞ்சிட்டுனா வேற இடத்துல இருந்து நான் வந்து பெரிய கூட்டு வழியாவே போயிட்டு இருப்பேன். நீ எங்கேயாச்சும் நிப்பில்ல நம்ம பசங்க விடுறது எல்லாமே காமிச்சிட்டு இருப்பில. அதை அப்படியே கொஞ்சம் மேல லைவ் டுகெதர்ல மேல வந்து காமிய. அண்ணார்களி என்ன சொல்றாங்க பாருங்க. அது பெரிய பிரச்சனை. நீ வேற கம்முன்னு மச்சி பாத்துட்டு இருப்ப அனார்களி. ஃபர்ஜானா மச்சி பாத்துட்டு இருப்ப. சரி நீ பாத்தில என்ன? நான் உன்னை பார்த்தேன். சரி பொம்பளை பிள்ளைகிட்ட நம்ம எப்படி போறது பேசுறது? யாராச்சும் தப்பா நினைச்சேன். நீ பாத்தில நானாவா பார்த்துட்டு வந்து இன்ஷா அல்லாஹ் பேச வேண்டியது தானே. நீ என்ன பாத்தில பெரிய பள்ளியாசல. ஷக்கிலா பானாக்கா நீங்க சாப்பிட்டாயா? இன்னும் சாப்பிடல. இனிமேல் தான் சாப்பிடணும். தம்பிக்கெல்லாம் வந்தோடனே